வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா பாலதண்டாயுதபாணி போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. இந்த ஆடி மாதம்னாவே அம்மனின் மாதம். முன்னோர்களை வழிபட ஆடி மாத அமாவாசை ரொம்பவே சிறப்புங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்களின் ரூபமாக நம்ம பார்க்கக்கூடிய காகத்திற்கு எந்த முறையில் சாதம் வைக்கணும், அமாவாசை என்று காகத்திற்கு சாதம் வைப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் காகத்திற்கு சாதம் வைக்கும் போது என்ன மாதிரியான தவறுகளை மட்டும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த ஆடி அமாவாசையில் விரதம் பார்த்திங்கன்னா இருப்பது முக்கியம் மட்டும் இல்லைங்க, காகத்திற்கு உணவு வைப்பதோ சில முறை இருக்காம். அதன்படி உணவளித்தாலே முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைப்பதோடு நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் படிப்படியாக வளர்ச்சி உண்டாகும்னு சொல்லுவாங்க. நம்முடைய பாவத்தை குறைச்சி பித்ருதோஷம் உள்ளிட்ட தோஷங்களிலிருந்து நிச்சயம் விடுபட முடியுங்க. இந்த அமாவாசைகள்லேயே பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். தட்சிணாய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இது. அதனால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்ம காண பூமிக்கு வர புறப்படுவதற்கான காலம் இருப்பதாக இந்த அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்பவே முக்கியமாக நம்ம எடுத்துக்கலாம். அதிலும் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமான சூரிய பகவான் கடக ராசியில் பயணிக்கக்கூடிய நேரம் இது. இந்த ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமைய இருக்கு. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா புனித நீராடுவது தானம் வழங்குவது ரொம்பவே சிறப்புங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலை பார்த்தீங்கன்னா 1:53 தொடங்கி பார்த்திங்கன்னா திதி தொடங்குது. மேலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலை மாலைன்னு பகல் வேளையில் முன்னோர்களை நினைச்சு வழிபடலாம். நதிக்கரைங்களை இல்லைன்னா கடல் துறைமுகங்களில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து திதி கொடுங்க. ஏழைகளுக்கு உணவு இல்லைன்னா வஸ்திர தானம் செய்வது சிறப்பு. முன்னோர்களின் ஆசை பெற மறக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த காகத்துக்கு நீங்கள் சாதம் வைப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, காகத்திற்கு உணவு வச்சாலே 3 வித நன்மைகள் நடக்கும்னு சொல்லுவாங்க. காகம் தாங்க சனீஸ்வரக்குரிய வாகனம். காகா யமலோகத்தின் வாசலில் பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லுவாங்க. யமனின் தூதுவன்னு கூட சொல்லப்படுதுங்க. நாம் உணவு உண்ணும் முன்னாடி காகத்துக்கு ஒரு பிடி உணவு வைக்க வேண்டும்னு நம்ம முன்னோர்களும் எதற்காக சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் தாங்க இறந்த பிறகு அவங்களுடைய ஆத்மாக்கள் அவங்க குடும்பத்துக்கான வசதி இடத்தை தேடி வரும்னு சொல்லுவாங்க. அப்போது நேரடியாக வர இந்த காகத்தின் ரூபத்தில் தாங்க வரும். நம்ம முன்னோர்களை நினைச்சு தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டுங்க. அப்படி முடியலனா கூட அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசைன்னு போன்ற நாட்களையாவது முன்னோர்களின் பெயரை சொல்லி அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வச்சு துதி கொடுக்கணும். அப்போது தான் அவங்க மனமும் குளிர்வதோடு வயிறும் குளிஞ்சு நமக்கு ஆசை வழங்குவாங்க. நம்ம முன்னேற்றத்திற்கோ முன்னோர்களின் ஆசைனால நாம் இந்த உலகத்தில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழ முடியுங்க. எனவே அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காகத்திற்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த தினசரி உணவிட வேண்டும்னு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். காகத்திற்கு உணவிடு பழக்கத்தினால நிச்சயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலைத்திருக்கும். காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம்னு சொன்னேன். அதனால் இதற்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் தரக்கூடிய கேடு பலன்களிலிருந்து விடுபடுவீங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் அன்பையும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. 7:30 சனி நடைபெறக்கூடிய காலங்களை நீங்கள் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் 7:30 சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். காகத்திற்கு நீங்கள் உணவிடும்போது உணவையும் சாப்பிடுவதோடு வீட்டு சுற்று வட்டாரத்தில் ஏதாவது பூச்சிகள் இறந்து கிடந்தால் அதை அப்புறப்படுத்தும். இதனால் உங்களை நோய் கிருமிகளின் பார்த்திங்கன்னா தாக்கத்திலிருந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்குது. அது மட்டும் இல்லை, காகம் பார்த்திங்கன்னா உணவிடும்போது தன்னுடைய கூட்டத்தையே அழைத்து தான் உண்ணும்.
இதனை நாம் பார்க்கும்போதே நமக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எண்ணமும் உண்டாகும். இந்த அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு உணவு படையலிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி இந்த காகத்திற்கு உணவு வச்ச பின்னர் தான் நீங்கள் இலை போட்டு சாப்பிடணும். அலுவலகம் போகக்கூடிய நபராக இருந்தாலும் தாய் தந்தையருக்கு பிடித்த உணவை எடுத்துட்டு போய் நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லதுங்க. காகத்திற்கு உணவு வைப்பது அமாவாசை விரதத்தின் நிறைவு செய்யணும் சொல்லலாம். காகத்துக்கு தினமும் காலையில் சாதம் வைத்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் தீருங்க, புத்திர சந்தான பாக்கியம் உண்டாகும். காகம் தான் உங்கள் முன்னோர்களின் வடிவமாக நீங்கள் பார்ப்பதால அதோடு உங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் போதே முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, காக்கை உங்கள் வீட்டை நோக்கி கரைஞ்சா நல்ல பலன் உண்டு. காலையில் நீங்கள் எழுவதற்கு முன்னாடி காக்கை கரைவதை கேட்டிங்கன்னா நினைத்த காரியம் அந்த நாளில் நிறைவேறும். காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உண்டா. காகம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே சகுனமாக சொல்லும். உடல் முழுவதும் ரொம்ப கருப்பு நிறம் கொண்ட காக்கை வீட்டுக்கு அருக இல்லைன்னா வீட்டின் மீது அமர்ந்து கரைகிறதுனா அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு செல்வதும் நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு போயிட்டு கூட வழிபாடு செய்யுங்க. அடுத்தபடியாக பலர் பேர் பார்த்தீங்கன்னா தலை மீது காகம் தாக்க வருவதை பார்த்துருப்பீங்க. இதுதான் இட்ட முட்டையே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா காப்பாற்றிக்க இப்படி செய்யணும். ஆனால் பல நேரங்களில் சம்மந்தமே இல்லாமல் அப்படி உங்களை தாக்க வருதுன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை இல்லையா ஆபத்தையோ உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கலாங்க. வெள்ளை நிற காகத்தை காண்பது நம்ம வீட்டில் இல்லைன்னா எதிர்ச்சியாக வெள்ளை நிற காகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தீய சகுனத்தின் அறிகுறியாக எடுத்துக்கலாம். சில நேரங்களில் மணிக்காகன்னு சொல்லக்கூடிய சாதாரணமான காகம் உங்களுடைய கண்களுக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அமர்ந்து தொடர்ந்து கரைவதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல செய்தியே, நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கலாம். இந்த மணிக்காகம் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கரைவதை நீங்கள் கண்டா உங்கள் வீடு மன யோகம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். அதே போல் வீட்டில் விருந்தினர் வருகை ஏற்பட வாய்ப்பிற்கு, வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைக்கும் போது எச்சில் சாப்பாட்டை வைக்காதீங்க. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த இடத்துல நினைவுக்கு சொல்கிறேன், சாப்பிட்டு முடிந்த மீதம் இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாடாக இருந்தாலும் சரிங்க, அதை வீதியில் வரக்கூடிய நாய்களுக்கு வைக்கலாம். குறிப்பாக காகத்திற்கும் பசு மாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை உங்கள் கையால் எப்போதும் வைக்காதீங்க. காகமும் பசுமாடும் எச்சில் இலையிலிருந்து தானாக எடுத்து சாப்பிட்டா அதன் மூலம் நமக்கு எந்த தோஷமும் ஏற்படாது. நம்ம கையாலே எச்சில் சாதத்தை காகம் பசு 2 உயிரினத்துக்கு கொடுப்பது ரொம்ப தப்புங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடல் அளவில் சுத்தம் இல்லாதவங்க காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் சாதம் வைக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, தீட்டுடன் இருக்கும்போது வைக்கக்கூடாது. சுத்தம் இல்லாத சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. அசைவ சாப்பிட்டினை உங்களுடைய கைகளால் காகத்திற்கு வைக்காதீங்க. வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்னாடியே ஊற வைத்த அரிசி, பிஸ்கெட் போன்ற பொருட்களை காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். காகம் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகளை எடுத்து சாப்பிடும். இருந்தாலும் உங்கள் கைகளால் நீங்கள் காகத்திற்கு அசைவ உணவை சாப்பிட வச்சிடாதீங்க. அதே போல் ஒரு வீட்டு வாசலில் இருந்து காகம் கரைந்தால் அந்த வீட்டில் விருந்தினர் வருகை தருது. இது பலருக்கு தெரிஞ்சது. கிழக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதியில் இருந்து காகம் கரைவதை பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு சந்தோஷம் கொடுக்கும். புதிய முயற்சிகளை வெற்றியை கொடுக்குங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு சுபம், லாபம். அதே போல் தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கரைவது இது உங்களுடைய வீட்டுக்கு அதிகப்படியான பணவரவை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். எதிரிகள் கூட நண்பராக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். காகம் மேற்கு பகுதியில் இருந்து கரைந்தால் மழை பெறுவதற்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம். வடகிழக்கு, வடமேற்கு, வடக்கு திசைகளில் இருந்து காகம் கரைவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. உங்களுடைய வீட்டில் காகம் எந்த திசையில் எந்த பகுதியிலிருந்து கரைகிறதோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை காகம் உங்களுக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்துங்க. இதை நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து கவனித்து பார்த்திங்கன்னா புரியுங்க. தவறாமல் இந்த ஆடி அமாவாசை என்று காகத்திற்கு பார்த்திங்கன்னா சாதம் வச்சிடுங்க. எள்ளும் தண்ணீரும் சாதமும் கலந்து வைப்பது ரொம்ப நல்லது.
இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி அமாவாசை என்று வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.